முதல் முறையாக பனையூர்லேருந்து ஒரு பரந்தூருக்கு வந்திருக்காரு, மக்கள் களத்துக்கு வந்திருக்காரு. அது இன்னும் ஒரு தொடரணும். விஜய் அவர்களுக்கு அந்த பரந்தூருடைய உண்மையான பிரச்சனை குறித்து அவர் பெரிய வெளியில பேசலனாலும் கூட பேசின வரைக்கும் அவர் சரியா பேசியிருக்காரு. அந்த விமான நிலையம் வேண்டாம் நான் சொல்லலை, அது இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வளர்ச்சிக்கு நான் எதிரானவன் இல்லை, நான் வளர்ச்சிக்கு எதிரானவங்க என்னை கட்டமைச்சிடாதீங்க, வளர்ச்சி முக்கியம், அதை தாண்டி மக்களை அழிச்சிட்டு ஒரு வளர்ச்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கருத்து வரவேற்கத்தக்க கருத்து தான். ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி ரசிகர்களை மாவட்ட செயலாளராக மாற்றி வராரு. சீமான் அண்ணன் வரும்போது அவருக்கு ரசிகர் மன்றம் கிடையாது, அவர் யாருன்னே தெரியாது. சீமான் தேசிய பாதுகாப்பு இடத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏன்? பிரபாகரன் அண்ணன்னு சொல்லியிருக்காரு, ஈழத்துக்காக போராடி இருக்காரு. அப்படிங்கிறனால ஒரு அட்டென்ஷன் வருது. அதுக்கப்புறம் ஒரு பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறோம். அதில் மொழிப்பற்று, இனப்பற்று, தமிழ் சமூகம் குறித்த ஒரு பெரிய புரிதல், ஒரு வரலாறு, ஒரு தேடல், ஒரு தெளிவு இருக்கு. அப்புறம் உலக அரசியல் பேசாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிறார். சொன்னா தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்றோம்னா அது அண்ணன் சீமான் தான் சொல்ல முடியும். பெரியாருடைய கோட்பாடுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. அது எல்லாமே இங்க காலாவதியானது, நீர்த்து போனது. சொல்ல போனா 50 வருஷத்துக்கு முன்னாடியே திமுக அதை பெட்டியில் வச்சு பூட்டி வச்சிருச்சு. அதை மீண்டும் கொண்டு நான் பெரியாரை தூக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலும் உண்மையான தமிழர்கள் மத்தியிலும் அது பெரிய வெறுப்பு தான் உருவாக்கி இருக்கு. அப்ப அந்த ஐடியாலஜிகளை அவர் மாத்திட்டு அவருக்குன்னு ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்கணும். இப்ப சீமான் அவர்களே 2010 வரும்பொழுது கட்சியினுடைய கொடி வேற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு பெரியாரை நம்ம ஒரு ஐடியாலஜிக்கல்ல ஒரு ஆளாக தான் பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தன்னை செதுக்கி கொண்டாரு, தன்னை சீர்படுத்தி கொண்டாரு. அதுபோல விஜய் தன்னை சீர்படுத்தணும், மாற்றி கொண்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். பெரிய ஒரு ஸ்டாக்னன்ட் growth இருக்கு. 1.1 4%, அப்புறம் 7.2 8.2 அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு growth இருக்கு. இந்த growth விஜய் அவர்களால் ஒருபோதும் பெற முடியாது. அவருடைய அரசியலை ஒருபோதும் பேசவும் முடியாது. அது நேர் எதிரான அரசியல். விஜயோட ரசிகர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, அதிமுகலையும் இருப்பாங்க, என்டிகேலையும் இருப்பாங்க. ஓட்டு யாருக்கு போடுவாங்க? அதான் நான் கேட்க வரேன். எனக்கே விஜய் பிடிக்க தான் செய்யும். அஜித் ரசிகனா கூட அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். ஆகாதுன்றீங்க நீங்க. இந்த 36 லட்சம் ஓட்டு விழுந்துச்சுல்ல, ஒரு ஓட்டை கூட யாராலையும் இறக்க முடியாது. இதை விட 2 மடங்கு 3 மடங்கு மேலே தான் நாம் தமிழ் கட்சி மேலே ஏறி 2026 போகமே ஒழிய நம்ம திருப்பி சந்திக்க தான் போகிறோம். நான் ஒன்றும் ஓடி போயிட போகிறது, நீங்கள் போயிட போகிறது இல்லை, சந்திக்க தான் போகிறோம். களமும் காலமும் உங்களுக்கு நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை காட்டும். வணக்கம். வணக்கங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் பரவலாக அவர் மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பனையூர்ல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே, நீங்களுமே கூட நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இப்போ களத்துக்கு வந்துட்டார், பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அவர் களத்தில் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இப்போ களத்துக்கு வந்துட்டாரு. இப்போ உங்கள் ஒப்பீனியன் மாறி இருக்கா? இப்போ விஜய் ஆக்சுவல் பாலிடிக்ஸில் இறங்கிட்டாரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வரவேற்கத்தக்கதான். நம்ம அவர் சொன்னது என்னன்னா, ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு ஏசி ரூம்லையோ இல்லை ஒரு காருக்குள்ளேயோ பண்ணுறது இல்லை. அரசியலுங்கிறது சாதாரணமாக ஆக்கிறாதீங்க. ரத்தமும் வேர்வையும் சிந்தி நம்ம முன்னோர்கள் இதுக்காக போராடி இருக்காங்க அரசியல் களத்தில். இன்றைக்கி திமுக ஒரு ஊழல் கட்சியாக மாறியிருக்கலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அதே திராவிட முன்னேற்ற மக்களோட களத்தில் நின்று தான் மேலே வந்திருக்கு. அதே போல் ஒவ்வொரு கட்சிகளுமே இந்த காலகட்டத்தில் இந்த பெரிய இந்த பூதங்களை வீழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் சாமானிய மனிதர்களை அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்தாத மக்களை கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்கிறான். வாக்கு செலுத்தாத மக்களை வாக்கு செலுத்த வைக்க வேண்டிய தேவையும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். நான் வந்ததுனால ஒட்டுமொத்தமான ஓட் பெர்சன்டேஜே கூடும்னு அவர் சொன்னாராம். அவர் பர்சனலாக சொல்லும்போது ஒரு 63% 80 மாறும். ஸோ டோட்டலாக எல்லா கட்சிகளுக்குமே அந்த ஓட் ஷேர் போகும், என்னால் அது நிகழப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா இளைஞர்கள், கொஞ்சம் படித்தவங்க, வயதானவர்கள், அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர் கூட்டத்தை அவர் அரசியல்படுத்தணும்னா தன்னுடைய கொள்கைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகளை அவர் அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் பரந்தூர் குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சீமானுக்கு பரந்தூருக்கு 3 முறை களத்துக்கு போயிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு அந்த பரந்தூருடைய உண்மையான பிரச்சனை குறித்து அவர் பெரிய வெளியில பேசலனாலும் கூட இந்த வானூர்திலையும் வந்தால் என்னென்ன சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத நேரடியாக வெளிப்படையாக ரொம்ப நேரம் பேசலாம் கூட ஒரு 10-15 நிமிடம் பேசியிருக்காரு. அந்த பேசிய பேச்சுகள் நான் கேட்டேன். பேசின வரைக்கும் அவர் சரியாக பேசியிருக்காரு. அந்த விமான நிலையம் வேண்டாம் நான் சொல்லலை, அது இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வளர்ச்சிக்கு நான் எதிரானவன் இல்லை, நான் வளர்ச்சிக்கு எதிரானவங்க என்னை கட்டமைச்சிடாதீங்க, வளர்ச்சி முக்கியம், அதை தாண்டி மக்களை அழிச்சிட்டு ஒரு வளர்ச்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கருத்து வரவேற்கத்தக்க கருத்து தான். இன்னொன்று, முதல் முறையாக பனையூர் ஒரு பரந்தூருக்கு வந்திருக்காரு, மக்கள் களத்துக்கு வந்திருக்காரு. அது இன்னும் ஒரு தொடரணும். ஒவ்வொரு பிரச்சனைகள், மீனவர் பிரச்சனைகளை, தமிழ்நாட்டுடைய மாணவர் பிரச்சனையை,
அதே போல் வந்து தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய இந்த கனிம வள கொள்ளை, ஆற்றுமணல் கொள்ளை, குறிப்பாக எங்களுடைய மாவட்டம் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுமையாக வந்து இந்த கனிம வள கொள்ளையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பெரிய தொழிற்சாலை இல்லாத ஒரு மாவட்டம், விவசாயத்தை முழுக்க முழுக்க நம்பியிருக்கக்கூடிய அந்த 4 மாவட்டங்களும் கனிம வள கொள்ளையால் பெரிய பாதிப்பை உள்ளாக்குது. இன்னைக்கு கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடிய ஒரு சமூக ஆர்வலர் வந்து திருமயத்தில் லாரியை வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து கனிம வள கொள்ளையால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆதாரம் நினைக்கிறேன் அதுக்கு எதுக்கு அடிச்சு கொண்டுட்டாங்கன்றதுக்கு அதனால தான் 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அடிச்சு விபத்தாயிருக்குது. அந்த விபத்து சம்பந்தப்பட்ட 4 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த முதலாளியும் RR கல்கோரி அப்படிங்கிற அந்த முதலாளியும் கைது பண்ணுன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. அது அப்பட்டமான மரணம் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. செய்தியிலும் அப்படி தான் சொல்கிறாங்க. விபத்தாக இருந்தாலும் அந்த விபத்துக்கு காரணம் வந்து பின்னணி வந்து அவர் தொடர்ச்சி அந்த கல்கோரி சம்பந்தப்பட்ட வழக்குகளில் எதிர்த்து போராடிக்கிற நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காரு. அப்போ இது வரைக்கும் நிறைய ஆற்றுமணல் கொள்ளைக்கு போராடியவர்கள் வந்து இங்கே அடிச்சு கொள்ளப்படுறாங்க. ஆற்றுமணல் கொள்ளைக்கு எதிராக போராடிய VO வெட்டி கொலை செய்யப்படுறாரு. தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அப்போ அதை விஜய் அவர்கள் பேசணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. அதை பேசணும். அதுபோல் தொடர்ச்சியாக எல்லா காலத்திலையும் அவர் நிற்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ தான் விஜய் பற்றி பேசும்போது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறீங்க. இப்போ அவர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து களத்தில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் கூட நிற்கிறாருன்றது பாசிட்டிவான விஷயம், கரெக்டான டைரக்ஷனில் போறாருன்னு சொல்றீங்க. ஸோ இப்போ விஜய் அவர்களை ஒரு மாற்று அரசியல் சக்தியாக பார்க்கலாமா? மாற்று அரசியல் வேணும்னு கொஞ்சம் பேர் நினைப்பாங்களே தமிழ்நாட்டில், அவங்க யாருக்கு வாக்களிக்கணும்? விஜய்க்கு வாக்களிக்கலாமா, NTKக்கு வாக்களிக்கணும்? களமும் காலமும் தானே தீர்மானிக்கும். மக்களோட மக்களாக யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் தானே முடிவு செய்வாங்க. இப்போ நான் சொல்ல முடியாது. நான் ஒரு கட்சிக்காரனா வந்து நான் அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவேன். அண்ணன் சீமான் களத்தில் 15 ஆண்டுகளும் நிற்கிறாரு. எல்லா போராட்ட காலத்திலையும் வீரியமாக நிற்பார். ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி தொடங்கி அந்த பிரச்சனைக்கான தீர்வு வரைக்கும் பேசுவார். அப்படி வந்து விஜய் அவர்கள் பேசுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ இதுக்கு பின்னாடி பன்னாட்டு அரசியல் பேசுவார், உலக அரசியல் பேசுவார். ஏன் வானொலி நிலையத்துக்கும் மெட்ரோக்கும் மட்டும் இவன் கடன் தர்றான், ஏன் வந்து விவசாயத்துக்கு கடன் தர மாட்டான் அப்படிங்கிற கேள்வியாக நரசிம்மன் எழுப்புவார். இப்போ பல கேள்வியில் 1000 கேள்வி எழுப்புவார். அந்த கேள்விகளுக்கு யாரிடத்துலையுமே பதில் இருக்காது. அப்போ அதுபோல் விஜய் அவர்கள் பேச மாட்டாங்க. அவர் இப்போ தான் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் நிறைய இந்த அரசியலை படிக்கணும், நிறைய கற்றுக்கணும், மக்களோட மக்களாக அவர் பயணிக்கணும். வெறும் சினிமாவில் நடிகர்கள் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் மாதிரியே அவர் வந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்துகிட்டு வந்து வாசிக்கிற அந்த முறையிலேருந்து அவர் விடுபடணும். இந்த ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டை நம்ம 50 வருஷமாக பார்த்துட்டோம். துண்டு சீட்டை பார்த்து தான் வந்து தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டேன், காசு கொடுத்தா கையெழுத்து போட்டேன் அப்படிங்கிற முதலமைச்சர் நம்ம உருவாக்கிட்டோம். இன்னும் ஒரு துண்டிச்சிட்டு போடுற ஒரு முதலமைச்சர் நம்ம உருவாக்கிடக்கூடாது. மனதிலிருந்து மக்களுடைய வழிகளை வந்து பேசக்கூடிய தலைமைகளும் ஆளுமைகளும் தான் இங்கே மக்களால் கொண்டாடப்படணும். அவங்க தான் தலைவர்களாக மாறணும். நல்ல கண்ணு ஒரு நல்ல கண்ணு இழந்துட்டோம். ஒவ்வொரு முறையும் நல்ல கண்ணு வந்து பிறந்துக்கிட்டு இருக்க மாட்டார். அப்போ இருக்கிறவர்களை வந்து யார் நல்லவங்கன்னு பார்த்து அவங்க மேலே ஏறி மக்கள் பயணப்படக்கூடிய காலத்தை உருவாக்கணும். விஜய் அவர்கள் இந்த அப்ரோச் வந்து பாராட்டுக்குரியது. களத்தில் அவர் நிறைய படிக்கணும், நிறைய அவருடைய தொண்டர்களை வந்து அரசியல்படுத்தணும். அதன் மூலமாக மக்களையும் ஒரு அரசியல்படுத்தணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. ஸோ இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் ஐடியாலஜி இல்லை அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி அரசியல் ரீதியாக அவர் சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. பட் நல்ல விஷயங்களை பண்ணாலும் ஐடியாலஜின்ற ஒரு பெரிய வேக்குவம் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் ஐடியாலஜி இல்லாமல் போய் என்ன ஆயிரும்னா நாளைக்கு முடிவெடுக்க தெரியாது, முடிவெடுக்க முடியாமல் திணறிடுவார். இப்போ அவருக்கு என்னென்னா ஐடியாலஜி தேவையில்லைன்னு முடிவு பண்ணார். ஒரு படத்துக்கு வந்து கதை தேவையில்லை, 4 பாட்டு 4 ஃபைட்டு 5 சீன் நறுக்குன்னு இருந்தால் போதும் படம் ஹிட்டு அப்படிங்கிற மனநிலையில் ஒரு நடிகராக வளர்ந்ததுனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த அரசியலை பேசினாலே போதும், திமுக எதிர்ப்பு. அது ஒரு யூடியூபர் பேசிடுவார். இப்போ நீங்கள் ஒரு யூடியூபர் திமுக எதிர்த்து பேசலாம். அதுபோல் ஒரு தலைவன் தேவையில்லை. தலைவனா ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கோட்பாடு இருக்கணும், ஒரு தத்துவம் இருக்கணும். நீங்கள் வேலுநாச்சியாருக்கு அப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாலஜி கிடையாது. வேலுநாச்சியார் வந்து ஒரு வீரத்தின் குறியீடு தான். ஆனால் வேலுநாச்சியார் ஒரு ஐடியாலஜி வச்சுருக்காரு. அதே போல் வந்து காமராஜர் அவர்கள் வந்து நேருடைய ஐடியாலஜி தான் காமராஜர் ஐடியாலஜி. அவருக்கு தனித்த ஐடியாலஜி கிடையாது. ஆனால் நேர்மையினுடைய அடையாளம் வந்து கல்வி காமராஜர். அப்போ அவர் எடுத்துக்கொண்ட தலைவர்களே பெரியாருடைய கோட்பாடுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. அது எல்லாமே இங்கே வந்து காலாவதியானது, நீர்த்து போனது. சொல்லப்போனால் 50 வருஷத்துக்கு முன்னாடியே திமுக அதை பெட்டி வச்சு பூட்டி வச்சிருச்சு. இங்கே எதுவுமே பெரியாருடைய கொள்கைகளை கோட்பாடுகளை இவங்க சொன்னதை எதுவுமே செயல்படுத்தலை. அதை மீண்டும் கொண்டு வந்து நான் பெரியாரை தூக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலும் உண்மையான தமிழர்கள் மத்தியிலும் அது பெரிய வெறுப்பு தான் உருவாக்கியிருக்கு. அப்போ அந்த ஐடியாலஜிகளை அவர் வந்து மாற்றிட்டு அவருக்குன்னு ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்கணும். இப்போ சீமானவர்களே 2010 வரும்பொழுது கட்சியினுடைய கொடி வேற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி பெரியாரை வந்து நம்ம வந்து ஒரு ஐடியாலஜிகளில் ஒரு ஆளாக தான் பார்த்தோம், வழிகாட்டியை அவர் பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து தன்னை செதுக்கி கொண்டார், தன்னை சீர்படுத்தி கொண்டார். அதுபோல் விஜய் தன்னை சீர்படுத்தணும், செதுக்கணும், மாற்றி கொண்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ நான் மீடியாவில் என் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசும்போது பரவலாக சொல்கிற விஷயம் என்னென்னா என்டிகேவுக்கு விஜயை பார்த்தா ஒரு பதட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மாநாடு நடத்துகிறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி நல்ல பெரிய லெவலில் கொண்டு போகிறாரு, இப்போ களத்துலையும் இறங்கிட்டாரு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ விஜயை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் களத்தில் என்டிகேவுக்கு பாதிப்பு ஏற்படும், ஓட்ஸ் கொஞ்சம் இழக்க வேண்டியிருக்கும் என்டிகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் சீமான் இந்த ஒப்பீடே முதல்ல தப்பானது. அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை சந்தித்து ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றி ரசிகர்களை மாவட்ட செயலராக மாற்றி வராரு. சீமான் அண்ணன் வரும்போது அவருக்கு ரசிகர் மன்றம் கிடையாது, அவர் யாருன்னே தெரியாது. சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏன்? பிரபாகரனா அண்ணன்னு சொல்லியிருக்காரு, ஈழத்துக்காக போராடிருக்காரு. அப்படிங்கிறனால ஒரு அட்டென்ஷன் வருது. அதுக்கப்புறம் ஒரு பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறோம். அதில் மொழிப்பற்று, இனப்பற்று, தமிழ் சமூகம் குறித்த ஒரு பெரிய புரிதல், ஒரு வரலாறு, ஒரு தேடல், ஒரு தெளிவு இருக்குது. அப்புறம் உலக அரசியல் பேசுகிறாரு, கனிமவளம் குறித்து பேசுகிறாரு, உயிர் அரசியல் பேசுகிறாரு, இயற்கை விவசாயம் குறித்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு பெரிய கூட்டம் உருவாயிருக்கு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிறார். சொல்லணும்னா தானாக சேர்ந்த கூட்டம்னு சொல்கிறோம்னா அது அண்ணன் சீமான் தான் சொல்ல முடியும். ஒரு பெரிய ஒரு ஸ்டாக்னன்ட் க்ரோத் இருக்குது. 1.1, 4%, அப்புறம் 7.2, 8.2 அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு க்ரோத் இருக்குது. இந்த க்ரோத் வந்து விஜய் அவர்களால் ஒருபோதும் பெற முடியாது. அவருடைய அரசியலை ஒருபோதும் பேசவும் முடியாது. அது நேர் எதிரான அரசியல். இது நேர அரசியல். அண்ணன் சீமானுக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது முழுக்க முழுக்க அவருடைய கொள்கைக்காக வரக்கூடிய கூட்டம். ஆனால் விஜய் அவர்களுக்காக வரக்கூடிய முழுக்க அவருடைய ரசிக்க வரக்கூடிய கூட்டம். இப்போ கூட பரந்தூரில் பாருங்கள், துண்டு எடுத்து போடுறாங்க, அவர் அதை போட்டுக்கிட்டு அவரால் அப்படி தான் பண்ண முடியும். அவரால் வந்து ஒரு பாட்டம் லெவலுக்குலாம் இறங்க முடியாது, இறங்கவும் கூடாது. அவர் அப்படி தான் இருக்க முடியும். அப்போ அதை நீங்கள் ஒப்பிடுறதே போல தப்பானது. அவருடைய பாதை வேறு, எங்களுடைய பாதை வேறு. கொள்கை ரீதியாக அவர் மீது விமர்சனம் இருக்கிறது. ஆனால் திமுகவை எதிர்ப்பதில் இந்த நிலைப்பாட்டில் அவரை நம்ம வந்து ஆதரிக்கிறோம், அவருடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறோம். அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 கட்சிகளும் வேறு, 2 தலைவர்களும் வேறு, அதெல்லாம் எனக்கு புரியுது. டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுன்னு சொல்கிறேன். 2 பாதையும் வேறு அப்படின்றதும் புரியுது. இப்போ ஆனால் சிக்கல் என்னன்னா, இப்போ விஜயோட ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அதிமுகலையும் இருப்பாங்க, என்டிகேலையும் இருப்பாங்க. ஓட்டு யாருக்கு போடுவாங்க? அதான் நான் கேட்க வரேன். எனக்கே விஜய் பிடிக்க தான் செய்யும். அஜித் ரசிகனா கூட அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். ஆகாதுன்றீங்க நீங்கள். இந்த 36 லட்சம் ஓட்டு விழுந்துச்சுல்ல, ஒரு ஓட்டை கூட யாராலையும் வந்து இறக்க முடியாது. இதை விட 2 மடங்கு 3 மடங்கு மேலே தான் நாம் தமிழ் கட்சி வந்து மேலே ஏறி 2026 போகமே ஒழிய நம்ம திருப்பி சந்திக்க தான் போகிறோம். நான் ஒன்றும் ஓடி போயிட முடியாது, நீங்கள் போயிட போகிறது இல்லை, சந்திக்க தான் போகிறோம். களமும் காலமும் உங்களுக்கு வந்து நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை வந்து காட்டும். உண்மையிலே விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்களால் யாருக்கு பாதிப்புன்னு நம்ம ஒரு கலாய்வு நிகழ்த்தினோம்னா 100 விழுக்காடு திமுகவுக்கு பெரிய பாதிப்பு. அதனால தான் திமுக வந்து இந்த பதட்டம் அடைகிறது, விஜய்க்கு கட்டுப்பாடு போடுறது, ஏகனாபுரத்தில் போகக்கூடாது, பரந்தூர் வரைக்கும் தான் போகணும், கல்யாண மண்டபத்தை சந்திக்கணும், அப்படி நெருக்கடியை கொடுக்கலாம். காரணம் என்னென்னா, அவருடைய புசியானதை போய் கைது பண்ணுறது, துண்டறிக்கை கொடுக்குறான்னு சொல்கிறதுனா அவங்க தான் பயப்படுறாங்க. ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இருக்காங்க பாருங்கள், ஓரளவுக்கு தான் இருக்காங்க. அந்த இளைய தலைமுறை வந்து விஜய் மேலே பெரிய கிரேஸ் வருது. ஏன்னா அவன் சம்பாதிக்க விட மாட்டான். நேரு பையனே இருக்கிறான். அன்பில் மகேஷ் அவருடைய குடும்பமே இருக்குது. தமிழச்சி தங்கபாண்டியன் அவர் குடும்பமே இருக்குது. இந்த பக்கம் போனால் கனிமொழி அவங்க வகையரா, இங்கே பொன்முடி அவங்க வகையரா, துரைமுருகன் அவங்க வகையரா, ஏவவேலு அவங்க பையன். அப்படிங்கும்போது அந்த குடும்ப அரசியலில் வெறுக்கக்கூடிய இளைய தலைமுறை அவனுக்கு வந்து ஒரு நாம் தமிழ் கட்சிக்கு வர முடியாது. ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. அந்த பகட்ட அரசியல் இருக்கணும், கொடியை பறக்க விடணும், நல்ல ஜம்முன்னு இருக்கணும், போனோடனே மாவட்ட செயலர் போஸ்டிங் கிடைக்கணும். இப்போ விஜய் அவர்கள் யாருக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்துக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் செல்வாக்கு மிக்க நபர்களை பார்த்தா போஸ்டிங் கொடுத்துருக்காரு. செல்வாக்குனா பணம் இருக்கக்கூடியவங்களுக்கு. அப்போ திமுகவுடைய இன்னொரு சேடாக தான் அவர் வந்து தன் கட்சியை வந்து கட்டமைக்கிறாரு. கட்சியோடைய கட்டமைக்கிறத சொல்கிறேன், கொள்கையை சொல்லலை, கட்டமைக்கிறத. அப்போ அங்கே போனால் நமக்கு ஒரு மாவட்ட செயலர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து விஜய் பக்கம் போவான், விஜய்க்கு ஓட்டு போடுவான். கொள்கையற்றவர்கள் அந்த பக்கம் நிற்பாங்க. கொள்கையை விரும்பி அவர் ஐடியாலஜியில் ஃபார்ம் பண்ணி வரக்கூடியவங்க வந்து நாம் தமிழ் கட்சி பக்கம் தான் வருவாங்க. நீங்கள் இந்த 2யுமே நேர் எதிராக சித்தாந்தமாக மாற்றுறது, நேர் எதிர்த்துருவம் வைக்கிறதே வந்து அது தேவையற்ற ஒரு குழப்பத்தை தான் உருவாக்கும், தேவையற்ற வேலையும் கூட. விஜயுடைய அரசியல் வருகையும் அவருடைய நடவடிக்கையும் அது நேர் எதிராக திமுக தான் பாதிப்பை உருவாக்க முடிய நாம் தமிழ் கட்சிக்கு ஒருபோதும் பாதிப்பை உருவாக்க போகிறது இல்லை. அப்படிங்கிறத வருகிற தேர்தல் முடிவு செய்யும். சரி, இப்போ விஜயை பொறுத்தளவு நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறீங்க. பட் என்னன்னா, விஜயோட வாக்குகள் என்னன்னு பார்த்தோன்னா ஆன்டி டிஎம்கே தான் விஜயோட பாலிடிக்ஸ். ஸோ அவர் பிரிக்க போகிற ஓட்ஸும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான், நீங்களும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் உங்ககிட்டையும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது திமுக ஏன் பயப்படணும்? திமுக சந்தோஷமாக தானே இருப்பாங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தானே பிரிக்க போகிறார் விஜய். அப்போ அவங்களுக்கு நல்லது தானே திமுகவுக்கு விஜயால். ஆன்டி டிஎம்கே ஓட்டு டிஎம்கே ஓட்டும் பிரியும்ல. ஆனால் அவர் அரசியல் வந்து ஆன்டி டிஎம்கே தானே. ஸோ இப்போ வந்து விஜயோட ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ரசிகர்கள் திமுக வந்து இங்கே வருவாங்கன்னு நம்ம ஒத்துக்கிறோம். பட் ஆனால் விஜய் கையில் எடுக்கக்கூடிய அரசியல் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல். அப்போ திமுக இருக்கிறது வந்து ஒரு ப்ரூவன் ஓட்ஸ், ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் வச்சுருக்காங்க 8.2.
இப்போ அவருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் படியே 5% ஓட்டுன்னு அவங்க சொல்கிறாங்களாம். நம்ம உளவுத்துறை எப்படி கணக்கு பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க 1ன்னா 2 2ன்னா 3 ஆம்ஸ்டாங்க செத்ததுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து சிசிடிவியை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பாலியல் வன்கொடுமை நடந்த பிறகு தான் வந்து அங்கே ஓட்டர் இருக்கிறதே நம்ம உளவுத்துறை கண்டுபிடிக்கும். கள்ளக்குறிச்சியில் ஒரு 63 பேர் செத்த பிறகு தான் கல்ராயன் மலையில் வந்து சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, 83 காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க விஷயத்தை நம்ம உளவுத்துறை கண்டுபிடிக்கும். அப்படி ஒரு அருமையான உளவுத்துறை, ஸ்காட்லாண்டு யார்டுக்கு நிகரான உளவுத்துறை. அதனால் அந்த உளவுத்துறை சொல்கிற கணக்குப்படி 5%ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 5%னா எப்படி கணக்கு பண்ணாங்க? நிரூபிக்கவே படலை. எங்கள் ஊர் தென் மாவட்டங்களில் விஜய்க்கு பெரிய செல்வாக்கெலாம் இல்லை. நான் தென்காசி மாவட்டம், பெரிய செல்வாக்கெலாம் இல்லை. இன்னும் அவர் மக்கள் களத்தில் நிற்கும்போது அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஸ்டாண்டப் பொறுத்தா இருக்குது. இப்போ இந்த 2 மாதத்தில் பார்த்தா விஜய்க்கு வந்து டீக்ரோத். மாநாட்டுக்கு பிறகு வந்து அவர் வெளியே வரலன்னு சொல்லி அவருக்கு நெகட்டிவ் இமேஜ் தான் இருந்துச்சு. பரந்தூருக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஒரு கிராஃபில் கொஞ்சம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது. அடுத்தடுத்து என்னவா செய்ய போகிறாரு? அவர் ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ண போகிறாரா, இல்லை வந்து நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தை வரப்போகிறாரா, படம் முடிஞ்ச பிறகு வந்து மக்களோட என்ன நிற்க வர்றாரு, ஒவ்வொரு இஷ்யூவை எப்படி அணுகிறாரு, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை எப்படி அணுகிறாரு, அப்படி ஒரு இஷ்யூவை எப்படி அணுக போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா ஒரு ஓட்டு விழும். விஜயகாந்துக்கு விழுந்திருக்குது, வைகோக்கு விழுந்திருக்குது, விசிகாவுக்கு விழுந்திருக்கு தனித்து நிற்கும் போது. ஆனால் நேரடியாக மக்களோட நிற்கும் போது தான் அந்த ஓட்டு வந்து வெற்றிக்கான ஓட்டாக மாறும். அது வெற்றிக்கான ஓட்டாக மாறப்போதா, வெறுமனையாக வந்து 10ஓட 11 எக்ஸ்ட்ரா லக்கேஜாக மாற போகிறாங்கிறத களமும் காலமும் தான் தீர்மானிக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அந்த கடந்த ஒரு 3-4 வாரங்களாக பார்த்தோம்னா நியூஸில் என்டிகே இருந்துகிட்டே இருக்காங்க, சீமான் அவர்களும் இருந்துகிட்டே இருக்காங்க. அது பாசிட்டிவ் பப்ளிசிட்டியா நெகட்டிவ் பப்ளிசிட்டியா? 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் வரும். அது உங்களுக்கு பொறுக்கலையா சாமி? பொறுக்கலாம் சொல்லவே இல்லையா? ஸோ என்னன்னா அது பாசிட்டிவ் பப்ளிசிட்டியா நெகட்டிவ் பப்ளிசிட்டியான்றதுலாம் வேற. பட் நியூஸில் வந்து என்டிகே இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்தது ஈரோடு பை எலெக்ஷன் வருது. ஈரோடு பை எலெக்ஷனில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பின்னடைவா இருக்குமா? ஏன்னா பெரியார் இஷ்யூலாம் கையில் எடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும், ஈரோடு பை எலெக்ஷன் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றாங்க. அது எப்படி பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? அப்படி நம்ம எல்லாத்தையுமே ஓட்டரசியல நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஈரோடு வந்து மஞ்சள் நகரமாக இருந்தது புற்றுநோய் நகரமாய் மாறி இருக்கு. காவிரி ஆறு ஈரோட்டில் முழுமையாக வந்து பாதி நாசமாயிருச்சு. அதே போல் ஈரோட்டுடைய விவசாயிகள் வந்து வறுமையினுடைய பிடியில் இருக்காங்க. முழுக்க வடநாட்டு கும்பலுடைய ஆதிக்கம் வந்து அங்கே அதிகமாக மாறிடுச்சு. பெருந்துறை போன்ற சிப்காட்டு பகுதியிலுடைய ஆட்கள் மொத்தமாக ஈரோட்டில் இறங்கி ஈரோட்டுடைய மொத்த வணிகத்தையும் அன்னைக்கு வந்து இந்த மீடியேட்டராக தமிழர்கள் இருந்தாங்க. சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய முதலியார்களும் கவுண்டர்களும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் ஈரோட்டுடைய வணிகத்தை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி மொத்த கவுண்டரும் வணிகத்தை விட்டுட்டாங்க, மொத்த முதலியாரும் வணிகத்தை விட்டுட்டாங்க. இன்றைக்கி முழுக்க சேட்டுகள் கையில் வணிகம் போயிடுச்சு. அதே போல் வந்து மிக முக்கியமான பிரச்சனையாக ஈரோட்டில் அடிப்படை கட்டமைப்பு, நீர் மேலாண்மையோ இல்லை கழிவுநீர் மேலாண்மையோ திடக்கழிவு மேலாண்மை சுத்தமாக இல்லை. 5 ஆண்டுகளாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உடல்நிலையை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. மரியாதைக்குரிய திருமகன் ஈவேரா விபத்தில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய தந்தையார் EVK இளங்கோவன் மருத்துவமனையில் தான் முழுக்க இருந்தார். சட்டமன்றத்துக்கு ஒரு போனதை நீங்கள் நான் பார்த்த மாதிரி தெரியல. சட்டமன்றத்து மக்களுடைய குரலாகவே ஒரு ஒழிக்கலை. அது அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. இன்னும் இருக்கிற ஓராண்டு கூட வந்து ஒரு வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த பிரச்சனைகளை தான் நாங்கள் மையப்படுத்தும் ஒழிய இந்த ட்ரெண்டிங், இந்த இஷ்யூ, இந்த ஃபோட்டோ எடிட்டு, இந்த பெரியார், இது களத்துக்கு இல்லை. மக்கள் பிரச்சனைகளை பேசுவோம். 24ஆம் தேதி அண்ணன் சீமான் வந்து 8 நாட்கள் களத்தில் நிற்கிறாங்க. களத்தில் ஈரோட்டுக்கு தேவையான பிரச்சனைகளை நாங்கள் பேசுவோம், விவசாயம் குறித்து பேசுவோம். அது மக்கள்கிட்ட வாக்காக மாறும். அதான் இப்போ நம்ம நிறைய இஷ்யூஸ் பேசியிருக்கோம். இஷ்யூ பேஸ்டாக நிறைய பேசணும். அடுத்தது வந்து துரைமுருகன் அவர்களை பற்றி 2-3 கேள்வி மட்டும் இருக்குது. இப்போ ஒன்று என்னென்னா, நான் பரவாயில்ல பார்க்கும்போது துரைமுருகன் அவர்கள் சீமான் அவர்களோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு சைடு. இன்னொரு சைடில் இப்போ கட்சியை விட்டு வெளில போகிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நிறைய பேர் பார்த்தோன்னா உங்களை வந்து தாக்கிட்டு போகிறத பார்க்க முடியுது. ஸோ பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி துரைமுருகன் அந்த மாதிரி உங்கள் பேர் அப்பப்போ அடிப்படுது. ஸோ ஏன் அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்று நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க, 2வது ஏன் இந்த உங்களை நோக்கி சில அட்டாக்ஸ் ஏன் வந்துக்கிட்டே இருக்கு? காய்த்த மரம் தான் கல்லடி படுவாங்க. நம்ம ஒன்றும் காய்க்கவே இல்லை, நம்ம வந்து வெறும் பூ தான். அப்போ ஏன் அது நடக்குது? அதுதான் தெரியல. அது வந்து தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜெலஸு, ஒரு பொறாமை அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து சீமான் அவர்கள் சொல்வதை அப்படியே செயல்படுத்தணும்னு நினைப்பேன். 100% அவங்க வந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ஒரு பெரிய பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஏன்னா ஒரு டேரக்டராக இருந்ததுனால ஒரு டேரக்டர் எவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். பெர்ஃபெக்ஷன் தான் ஒரு படம் நல்லா வரும். அவர் வெறும் டேரக்டர் மட்டும் இல்லை, அந்த இனத்தையே இப்போ இயக்கிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு பெரிய பெர்ஃபெக்ஷனாக எதிர்பார்ப்பார். ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு எழுத்துப்பிழை ஆயிடுச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், எழுத்துப்பிழை தானே அதனால் ஒன்றும் இல்லாமல் அவரே நம்மளே எழுத்துப்பிழை பண்ணோம்னா நம்மளை எப்படிப்பா வந்து நம்ம தமிழர்னு பேசிட்டு நம்மளே வந்து எழுத்துப்பிழை விடலாம்னு சொல்லி அந்தளவுக்கு சின்ன வயதோட பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. ஒரு கொடி கட்டுறது, ஒரு பதாகை வைக்கிறது, இந்த தலையை திருப்பிட்டு போடுறது, இந்த அப்படி போடுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது, நான் நடந்து வர மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. அதை நான் அப்படியே செயல்படுத்தணும்னு நினைப்பேன். அப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது
கட்சிக்குள்ளே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்வாதிகாரத்தை வந்து கடைபிடிச்சு தான் ஆகணும் சில விஷயங்களில். அதை நான் முழுமையாக செயல்படுத்துறதுனால, அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறத அப்படியே செய்கிறதுனால சில பேருக்கு நம்மளை பிடிக்காமல் இருக்கலாம், சில பேர் அதில் வருத்தப்படலாம், அவங்க வந்து நம்ம மேலே வந்து விமர்சனம் வைக்கலாம். இன்னொன்று சாட்டையின் பிடிக்குள் சீமான் அப்படின்லாம் போட்டாங்க. அண்ணனுக்கு அனுப்பிச்சி விட்டேன், அண்ணனும் சிரித்தார், நானும் சிரித்தேன், அவ்வளோதான். அதாவது நான் வந்து அண்ணன் சீமானுடைய தம்பி, லட்சக்கணக்கான தம்பிகளில் நானும் ஒரு தம்பி. அது முதன்மை தம்பி, ரெண்டாம் தம்பி, மூணாம் தம்பிலாம் இல்லை, எப்போதும் தம்பி. ஏன் இந்த என் மேலே விமர்சனங்கள் வருது அப்படிங்கிறது எனக்கே உண்மையிலே தெரியல. நான் கட்சியினுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸில் எப்போதுமே தலையிடுறது கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது திருச்சி மாவட்டம், என்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய தென்காசிக்கு நான் வந்து செலவு செய்வேன். இப்போ சிறுவைகுண்டம் தொகுதி என்னுடைய அம்மா ஊர் அப்படிங்கிறதுனால சிறுவைகுண்டம் தொகுதியில் நாங்கள் போனால் கொடியேற்றுறது போகிறது, அந்த கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பங்கெடுக்கிறது. மற்றபடி அண்ணன் சீமானோட நம்ம வந்து எல்லா களங்களையும் தொடர்ச்சியாக பயணப்படும் போது இவன் குடும்ப நெருக்கமாக இருக்கானோ, ரொம்ப இவன் சொல்லி வந்து தடைப்பட்டுருச்சோ அப்படின்னு சில பேர் தவறான புரிதல் இருக்காங்க. வெளிப்படையாக சொல்கிறேன், திருவள்ளுவர் மீது சத்தியமாக சொல்கிறேன், அண்ணன் சீமான் அவர்களை யாராலையும் இயக்க முடியாது. சாட்டையோ, சேட்டையோ, கார்த்தியோ, பாக்கியராசனோ, இல்லை ஹிமாயின் கபீரோ, யாராலையும் அவரை இயக்க முடியாது. அவர் சொல்கிறத நாங்கள் செயல்படுத்துவோம், அவ்வளோதான். அவர் யார் பேச்சையுமே கேட்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தித்து அவர் சொல்கிறத நம்ம செயல்படுத்த முடியலையே. நல்லதை சொன்னால் கேட்டுக்குவார், சில விஷயங்களை அவர் உள்வாங்கிக்குவார், அதை அனலைஸ் பண்ணுவார். நான் சொன்னதுனாலே அவர் நடவடிக்கை எடுத்துட மாட்டார், நான் சொன்னதுனாலே அவர் வந்து முடிவெடுத்துட மாட்டார். அவர் அனலைஸ் பண்ணுவார், அதை 4 பேர்ட்ட கேட்பார். அவருக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுருப்பார், அதுக்குள்ளே அவர் வந்து கேட்பார். அந்த சர்க்கிள்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால பல பேர் வந்து நான் சொல்கிறத அவர் கேட்குறாரு, நான் சொல்கிறத அவர் வந்து முடிவெடுக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்படி நினச்சிருந்தா எதுக்கு என்னைய 2 முறை நீக்கிறாரு? நான் சொல்கிறது சீமான் நான் கேட்பாருன்னா இனி எதுக்கு 2 முறை நீக்கணும்? அந்த நீக்கும் போது கூட நான் அவருக்கு உண்மையாக இருந்தேன் அப்படிங்கிறது அது என் மேலே மேபி அவருக்கு பற்றிருக்கலாம். நீக்கப்பட்ட சமயத்தில் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்துச்சு, சீமானனுக்கு உங்கள் மேலே கோவம் இருக்குது ஆனால் வெறுப்பு இல்லை அப்படின்னு. அந்த வார்த்தை தான் என்னை இயக்கிக்கிட்டு இருக்கு. என் மேலே அவருக்கு கோவம் இப்போ கூட இருக்கலாம், சில விஷயங்கள் நான் கொஞ்சம் ஆர்வக்குள்ளதாக பண்ணுவேன், கொஞ்சம் முந்தி செய்வேன், ஒரு முன்னாடியே செய்யணும்னு நினைப்பேன், அதில் சில கோவம் வரும். ஆனால் வெறுப்பு இல்லை. ஏன் வெறுப்பு இல்லைன்னா நான் அவருக்கு உண்மையாக இருக்கேன். நான் அரசியல் என்பதே அரசியலை பார்த்து நாம் தமிழ் கட்சி வரல, நாம் தமிழ் கட்சி பார்த்தா நான் அரசியலுக்கே வந்தேன். இல்லைனா நான் என்னோட ட்ராக்கே வேறு மாதிரி போயிருக்கும். ஒரு ஃபார்மா கம்பெனியுடைய ரீஜனல் மேனேஜராகவோ இல்லை வந்து ஸ்டேட் மேனேஜர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜோனல் மேனேஜராகவும் இருந்துட்டு வேறு வாழ்க்கை வாழ்ந்துருப்பேன். இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேன். ஜிஆர்டி, லீலா பேலஸ் அப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சொஃபஸ்கேட்டடாக வாழ்ந்துட்டு அப்படி போயிருப்பேன். ஏன்னா கிட்டத்தட்ட 2010 வரும்போதே நான் 80,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். சன் ஃபார்மாங்கிற ஒரு பெரிய கம்பெனி. அன்றைக்கி மேனேஜராக ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்து இந்த அரசியலில் நேரடியாக இறங்க ஆரம்பித்தேன். எப்போ ரிசைன் பண்ணீங்க? 2015 ரிசைன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து ஹோல்சேல் கட்சியில் இருக்கும்போதே பார்ட் டைமாக அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தீங்க? ஆமாம், 2008 ஃபார்மாவில் இருக்கேன். 2015 சன் ஃபார்மா ரேன்பேக்ஸி சன் ஃபார்மா வாங்குறாங்க. சன் ஃபார்மாவில் மேனேஜராக ப்ரொமோட் ஆகிறேன். ப்ரொமோட் ஆகும்போதே நான் ரிசைன் பண்ணிவிட்டு திருச்சி மாநாடு, ஸோ மாநாடாக கட்சி ஃபார்மா கம்பெனி என்பது மாநாடுன்னு சொல்லி இறங்கி அதோட மூடு விழா போட்டுட்டு அப்புறம் நான் ஒரு ஃபார்மா கம்பெனி சின்னதாக தொடங்கி 2020 வரைக்கும் நடத்தினேன். அதுக்கப்புறம் அதை ட்ராப் பண்ணிட்டு இப்போ முழுமையாக அரசியல், சாட்டை அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதில் சில பேர் விமர்சனம் வரலாம். மற்றபடி நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம். கட்சிக்கு 4 பேரையாவது கொண்டு வர முடியுமான்னு தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து ஒரு 4 பேர் இணைஞ்சிட மாட்டாங்களா, ஒரு கூட்டம் பேசி 4 பேரை இணைச்சிட மாட்டோமா நம்ம நினைக்கிற முடிய, கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு கட்சியை உடைக்கிறது, கட்சிக்குள்ளே எனக்கு ஆள் சேர்க்கறது அப்படி எனக்கு உண்மையிலே எனக்கு என்னுடைய நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப லீஸ்ட்டு. நான் யாரு கூடயுமே அவ்வளோ நெருங்கி நான் பழக மாட்டேன். பேசுவேனே ஒழிய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் தான் என்னுடைய சர்க்கிள். இந்த 6 மணிக்கு மேலே வெளியே போகிறது, பேச்சை குறைப்பேன், பேச மாட்டேன். அதனால் பேச மாட்டேன் அப்படின்னாலே ஒரு திமிரானவன், ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன்னா என் நேரத்தை செலவு பண்ணி ஃபோன் எடுத்தால் கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டுறாங்க. அதனால் பலர் ஃபோனை எடுக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. அதனால் இவன் வந்து திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பழகினாதானே தெரியும் நம்ம யார் அப்படிங்கிறது. ஒரு இப்போ கூட ஒரு சர்க்கிளுக்குள்ளே வர நினைக்கிறேன். நமக்குள்ள ரவுண்ட் போட்டுக்குவோம். ஒரு இது எப்போதும் கட்சிக்கு நம்ம உண்மையாக இருக்க போகிறோம், அண்ணனுக்கு உண்மையாக இருக்க போகிறோம். நம்மளை நிறைய பேர் வெறுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம சர்க்கிளை வந்து குறைச்சிக்குவோம் அப்படின்னு தோணுது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் சொல்கிற இந்த கேள்வி வந்து எனக்கு ஆழமாக புரியுது. அதுக்கு வந்து காலம் பல் சொல்லும். நான் யார், நான் அந்த கட்சிக்குள்ள என்ன வேலை பார்க்குறேன், இந்த கட்சிக்கு என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத காலம் முடிவு செய்யும். ஒருபோதும் சில பேர் செய்கிற துரோகத்தை நான் செய்ய மாட்டேன். அது என் ரத்தத்துலேயும் கிடையாது, என் எண்ணத்துலேயும் கிடையாது, என் புத்திலையும் கிடையாது, என் செயல்பாட்டிலையும் கிடையாது. அந்த துரோகத்தை ஒருபோதும் செய்ய போகிறதில்ல. ஒருவேளை என் சீமானவர்கள் நாளைக்கு என்னுடைய செயல்பாடு தப்பாக இருக்குன்னு அவர் நினச்சிக்கிட்டு என்னை நீக்கினாலும் கூட என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் நான் நாம் தமிழ் கட்சியுடைய வாக்காளனாக ஆதரவாளர் தான் இருப்பேனே ஒழிய
எந்த சிந்தனையிலையும் இதை பயன்படுத்தி கொண்டு இன்னொரு கட்சிக்கு போகணும், இன்னொரு கட்சியில் போய் காசு பார்க்கணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படிங்கிற கனவு எண்ணத்தில் கூட கிடையாது. அதனால் பல பேருக்கு என்னை பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது போல் கட்சியிலேருந்து சில பேர் வெளில போகிறாங்க, உங்கள் மேலே கொஞ்சம் விமர்சனங்களும் வைக்கிறாங்க, அதுக்கு பதில் சொன்னீங்க. ஸோ பட் கட்சியிலேருந்து ஏன் நிறைய பேர் வெளில போகிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ ஒன்று என்னன்னா, பெரிய ஹைப் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியுது. 10 பேர் வெளில போனால் 100 பேர் போன மாதிரியும் காட்டுறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் பேர் வெளியே போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லையா, நான் கேள்விப்பட்டதுன்னா லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸில் நிறைய பேர் கட்சி விட்டு வெளில போயிருக்காங்க, சில முக்கியமான ஆட்களும் வெளில போயிருக்காங்கன்ற விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் நிறைய பேர் கட்சி விட்டு வெளில போகிறாங்க, ஏன் ரீட்டைன் பண்ண முடியல அவங்க? கட்சி இப்போ வந்து கட்டமைக்கப்படுது. 2019 சீமான் வந்து கட்டமைப்பு குழு அப்படின்னு ஒன்று போடுறாங்க. நம்ம வெளிப்படையாக பேசுவோம். கட்டமைப்பு குழுன்னு ஒன்று போடுறாங்க. இந்த கட்டமைப்பு குழுவில் ஒரு 17 பேரை நியமிக்கிறாங்க. இவங்களை நம்பி கட்சி அப்படியே ஒப்படைச்சிடறாருன்னு முழுமையாக ஒப்படைச்சிட்டாரு. அது வந்து லாக்டவுன் காலகட்டம். லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயான காலகட்டம். இவங்க தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த கட்டமைப்பு குழு ட்ராவல் பண்ணதில் அந்த கட்டமைப்பு குழு இருந்து ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தான் இனிமேல் வந்து கட்சி, நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், இந்த 4 பேர் 4 ஜோனை நாங்கள் வந்து பிரிச்சுக்கோன்னு சொல்லி, வட மாவட்டம் உனக்கு, இந்த காக்கிநாடா ஒன்றுது, பாவாடை நாடா என்னது அப்படிங்கிற மாதிரி இவங்க பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு இவங்க அவங்கவுங்களுக்கு தேவையான ஆட்களை அங்கங்கே எடுக்கிறாங்க. எல்லா ஊர்லேயுமே 2 குரூப் இருக்கும் இல்லையா, மாவட்ட செயலராக வந்தவன், முன்னாடி இருந்திருக்கிறவன், புதுசாக வந்தவன், புதுசாக வந்து ஆக்டிவாக செயல்படக்கூடியவங்க, ஏற்கனவே இருந்து செயல்பாட்டில் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க. இந்த ஏற்கனவே இருந்து செயல்பாட்டில் இல்லாமல் இருக்கிறவனை கட்சியை விட்டு கொஞ்சம் ஒதுக்கிட்டு புதுசாக வந்தவங்களுக்கு பொறுப்பு போடணும். அதுதான் வழக்கம். ஏன்னா இந்த கட்சியில் ஆரம்பத்தில் யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாமானிய மனிதர்கள் வந்தாங்க, எளிய மனிதர்கள் வந்தாங்க, நிறைய வழக்கறிஞர்கள் வந்தாங்க. ஒரு பெரிய ஒரு பண வசதி கொண்டவங்களோ, இல்லை வந்து ஒரு டாக்டரோ, ஒரு இன்ஜினியரோ, இல்லை ஒரு ஆடிட்டரோ, ஒரு சமூக அந்தஸ்து கொண்டவங்களோ வரலை. ஏன்னா பயந்தாங்க, நம்ம போனோம் நமக்கு ஏதாவது தொழிலுக்கு பிரச்சனை ஆயிரும். ஆனால் தமிழ் பற்று இருக்கும், தமிழ் தேசிய பற்று இருக்கும். ஆனால் சீமான் வந்து வெகுஜனப்படுத்தப்படும் போது இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது, இது வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் கிடையாது. நாம் தமிழ் கட்சி தீவிரவாத இயக்கம்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த கட்சி ஒரு டெரரிஸ்ட் கட்சி, தீவிரவாத கட்சின்னு சொல்கிறாங்க, சீமான் கீமான்னு சொல்லி வாழ்க்கையை தொலைச்சிடாத அப்படிலாம் சொல்லி ஆரம்பத்தில் வயசு அவங்களுக்கு தெரியாதுல, கிராமத்தில் உள்ளவங்களுக்கு. ஏன்னா பிரபாகரனை காட்டுறாங்க, எல்டிடி அப்படின்னா பயந்தாங்க ஆரம்பத்தில் சொந்தக்காரங்களே. அதுக்கப்புறம் தேர்தல் அரசியலில் போயிட்டு போதா, இது ஒரு அரசியல் கட்சியிலே மக்களுக்கு தெரிய வருது. அப்போ அது மாதிரியான ஆட்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. புதியவர்கள் வரும்போது ஏற்கனவே இருந்த பழையவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புதுசாக ஒருத்தன் வந்தாங்கன்னா நம்மளுடைய இருப்பு காலியாகுது, நம்ம வந்து இப்போ நமக்கு பொறுப்பு கிடைக்காது. முன்னாடினா ஒரு மண்டலத்துக்கு ஒரு ஆள், இப்போ திருச்சி மாவட்டம் 9 தொகுதினா 9 தொகுதிக்கு ஒரு ஆள் இருந்தார். அப்போ புதியவர்கள் வர என்ன பண்ண முடியும், 2ஆக பிரிக்கிறோம், மாநகர் புறநகர் பிரிக்கிறோம். அப்புறம் நிறைய பேர் வராங்க, அப்போ எல்லாத்துக்கும் பொறுப்பு போடணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள்னு போடுறாங்க. அப்போ மண்டலமாக இருந்தவன் தொகுதிக்கு மாறுறான். மண்டலமாக இருந்த தொகுதிக்கு போனோன்னா அவனுக்கு ஈகோ வருது. நம்ம மாவட்டம் முழுக்க பார்த்துட்டு இப்போ தொகுதியை மட்டும் பார்க்க வேணும்னு அவன் இன்னொருத்தரை காலி பண்ண பார்க்குறான், அவன் போட்டு கொடுக்குறான். அப்போ அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. அப்போ தான் கட்டமைப்புக்குள்ள உள்ளே போய் என்ன பண்ணுது, எவெல்லாம் பிரச்சனைக்குரிய நபராக இருக்கணும் அவனை பூராத்தையும் ஒன்று சேர்க்குது. அவனை பூரா ஒன்று சேர்த்து ஒரு அரசியல் பண்ணாங்க. இது அண்ணன் சீமானுக்கு தெரிய வருது. சீமானுக்கு தெரிய வந்தோடனே அவர் என்ன பண்ணார், அவரே இறங்கி கட்டமைக்கிறார். ஒவ்வொரு தொகுதிக்கு இப்போ கன்னியாகுமரியில் தான் ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு மாலையில் கூட்டம், காலையில் கட்டமைப்பு. இதை பண்ணும்போது என்ன, அவர் முதல்ல போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. எதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வருது அப்படின்னா, 2021 உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழ்ச்சி அணுகுது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறதுக்கு பல இடங்கள் ஆட்கள் இல்லை. 35% தான் நாம் தமிழ்ச்சி போட்டி போடுது. அப்போ ஏன் இல்லை, கிட்டத்தட்ட 21 நம்ம வந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறோம், 30 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். 30 லட்சம் வாக்கு வாங்கின பிறகும் கூட ஏன் நமக்கு வந்து ஒவ்வொரு பூத்துலையும் 100 ஓட்டு விழுந்திருக்கு. பூத்தில் 100 ஓட்டு விழுந்துருக்குன்னா ஒரு பூத்தில் 4 பேர் கூட ஒரு ஊராட்சி மன்றத்துக்கும் கவுன்சிலுக்கும் வார்டு கவுன்சிலுக்கும் போட்டி போட ஆள் இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. அப்போ வார்டை கட்டமைக்கலை. ஏன் கட்டமைக்கலைன்னா, மேலே மாவட்டமே கட்டமைக்கப்படலை. மாவட்டம் கட்டமைச்சா வார்டு கட்டமைக்க முடியும். மாவட்டம், மாநகரம், அதுக்கப்புறம் தான் பேரூராட்சி, அதுக்கப்புறம் தான் நகராட்சி, அதுக்கப்புறம் தான் ஒன்றியம், அதுக்கப்புறம் கீழே கிளை வருது. இப்போ இந்த மேலேயே கட்டமைக்கப்படாமல் இருக்கும்போது கீழே கட்டமைக்கப்படணும். அப்போ கட்டமைப்பை தொடங்குறாங்க. கட்டமைப்பை தொடங்கும் போது ஒரு வாக்குக்கு எவ்ரி பூத் 10 யூத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. இது 2015 சொன்னது. பட் அதை ஒரு பூத்துக்கு 10 பேரை நீங்கள் கட்டமைக்கணும் அப்படின்னு கட்டமைப்பை சொல்லும்போது, இந்த கட்டமைக்க முடியாதவன் சொஃபஸ்டிகேட்டடாக கட்சியை வச்சு நான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு காரில் போட்டுக்கிட்டு அப்படி பந்தாவாக திரிஞ்சவன்லாம் ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு புதிய ஆட்களை அங்கே பொறுப்பாளர் அறிவிக்கிறாங்க. புதிய ஆட்களை பொறுப்பாளர் அறிவிக்கும் போது பழைய ஆட்களாக இருந்தவன் வெளியேறான். ஏற்கனவே இந்த கட்டமைப்பு குழு போயிட்டு ஒரு வேலையை பார்த்துருக்கு இல்லையா, எனக்கு தேவையான ஆட்கள், அவங்க எல்லாம் வெளியேறாங்க. அதுதான் நடக்குது. இவங்க எல்லாருமே கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டவங்க. இப்போ இங்கே சிறுவைகுண்டம் தொகுதியில் ஒருத்தர் வெளியேறியிருக்காருன்னா அவர் வெளியேற்றப்பட்டவர், அதாவது ஒதுக்கப்பட்டவர். புதுசாக ஒரு ஆளை போட்டாச்சு. புதுசாக போட்டோடனே பழைய ஆளுக்கு என்ன செய்யணும், நல்லவனாக இருந்தால் வேலை பார்ப்பான், வேலை பார்த்து தன்னை நிரூபிப்பான். நான் வந்து கட்சிக்கான ஆள் தான், என்னை நீங்கள் தேவையில்லாமல் ஒதுக்கிட்டீங்க. இப்போ நான் கட்சி விட்டு நீக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணேன், நான் அமைதியாக இருந்தேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் சீமான் நீக்கியிருக்காரு. ஒரு நாள் அழைப்பார்,
இல்லை அழைக்கலாம் கூட நம்ம அமைதியாக அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்னு நினச்சேன். முதல் முறை நீக்கினார், 1 மாதம் அமைதியாக இருந்தால் 1 மாதத்தில் அவரே கூப்பிட்டு வேலையை பார்த்தினார். 2வது முறை நீக்கினார், 21 தேர்தலுக்கு முன்னாடி நீக்கினார். அமைதியாக இருந்தேன். தேர்தல் சமயத்திலும் கட்சிக்கான வீடியோக்களை போட்டிருந்தேன். இப்போ கட்சி பொறுப்பாளர் இல்லாமல் சாதாரண ஒரு யூடியூபராக வீடியோ போட்டிருந்தேன். அவராக கூப்பிட்டாரு, போய் வேலையை பாடுறா அப்படின்னு. ஆனால் இன்னும் 6 மாதம் கழிச்சு கூப்பிட்டாரு 2வது முறை. அமைதியார். அப்போ அந்த ஸ்பேஸும் அந்த அமைதியும் கொடுக்கணும்ல. இப்போ நம்ம மனைவி நம்மளை சந்தேகப்படுறான்னா நான் நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம இருக்கணும். சந்தேகப்பட்டாங்க தீக்குளிச்சு செத்து போயிட்டோம்னா அந்த நம்மளோட சேர்த்து நம்ம உண்மையும் செத்து போயிருதுல. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க மேலே குற்றச்சாட்டு வந்துருக்குன்னா அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறது இல்லாமல் ஆமாம் நான் அப்படிப்பட்டவன் தான் சொல்லி வெளியேறி அண்ணன் சீமான் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. விமர்சனம் வைக்கும்போது அப்போ அவங்க சீமானை நம்பினது, சீமானுக்கு சொல்லப்பட்ட செய்தி எல்லாமே உண்மையாக மாறிடுது. அப்படித்தான் வெளியேறாங்களே ஒழிய கட்சி அதிருப்தி, கொள்கை அதிருப்தி, சீமானன் அதிருப்தியில் வெளியேறல. தனி நபர்கள் அவர்களுடைய பிழைகளை வெளியே சொல்ல முடியாமல் சீமான மேலே குற்றச்சாட்டை தெளிச்சிட்டு போகிறாங்களே ஒழிய இதுதான் நடக்குது. இப்போ திருநெல்வேலியில் ஒரு தம்பி வெளியேறாரு, சாதி ரீதியாக பதிவு போடுறாரு. நெற்கட்டான் செவலுக்கு போகக்கூடிய சீமான் ஏன் காமராஜருக்கு வரல? இதுதான் ஒரு கேள்வி. அது கேள்வி சமூக வலைதளங்களை பொதுவாக எழுதுறாரு, ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர். அப்போ சீமானை கூட கண்டிக்கிறார், என்ன பண்ணி எழுதியிருக்கிறாரு, இல்லை நீங்கள் அங்கே வந்தீங்க இங்கே வரல. காமராஜருக்கு சென்னையில் மாலை போடுறோம்ப்பா, புலித்தேவனுக்கு சென்னையில் சிலை இல்லைப்பா, நான் இங்கே வந்தேன்ப்பா அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சாதி ரீதியாக சீமானனே இப்போ பேசும்போது அவர் அண்ணன் சீமான் கேள்விக்கிறார். வெளியே போயிட்டு கட்சிக்குள்ளே சாதி ரீதியாக பார்க்குறாங்க, சாட்டை துறைமுகம் தான் அந்த வேலையை பார்க்குறான்னு போட்டுவிட்டு போகிறாரு. புலித்தேவனுக்கு மாலை போடும்போது நானும் போனேன். ஏன்னா அது மாவட்டம் எங்களுடைய மாவட்டம் தென்காசி மாவட்டம். சீமானனை எங்கே கூப்பிடுவார், என்னைய பாக்கியராஜன் அண்ணன் தேவான்னு. அவருக்கு ஒரு 4 பேர் வேணும்ல, பேச்சு துறைக்காத ஆள் வேணும்ல, அதில் கூட்டு போகிறது. அதை ஒன்று நான் தான் இங்கேருந்து கூட்டு போனேன். நான் எப்படி கூட்டு போக முடியும்? அவரை டிக்கெட் தலைமையிலேருந்து போடுறாங்க, அவங்களும் சேர்ந்து எனக்கு போடுறாங்க. நம்ம போகும்போது கூட போகிறத வச்சுட்டு புலித்தேவனுக்கு இப்போ கூட்டு வந்துருக்கான், சுயசாதி பட்டோட கூட்டு வந்துருக்கிறான். புலித்தேவனை நம்ம சாதியாகவே பார்க்க முடியாது. அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர், இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரர். அவர் எப்படி சாதியாக பார்க்க முடியும்? நாம் தமிழ் கட்சியில் அப்படி சாதியாகவே பார்க்க முடியாது. அப்படி சாதி பார்த்துருந்தா ஏதாவது ஒரு சாதி சங்கத்தில் போய் சேர்ந்துட்டு போயிடலாமே. அந்த மாதிரி நபர்கள் தான் என்ன பண்ணாங்க, தங்களுடைய தவறுகளை மறைக்க கட்சி மேலே ஒரு சேத்த வாரி வீசுகிறாங்க. ரொம்ப நன்றி. நீண்ட ஒரு பேட்டி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.